நெல்லை மாவட்டத்தில் அடிக்கடி விபத்து நடக்கும் பனகுடி புறவழிச்சாலை சந்திப்பில் மேம்பாலம் அமைக்குமாறு போராட்டக் குழு அமைத்து வலியுறுத்தப் போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். புறவழிச்சாலையிலிருந்து பனகுடிக்கு செல்லும் சந்திப்பில் மேம்பாலம் இல்லாததால் விபத்து ஏற்பட்டு இதுவரை சுமார் 550 பேர் உயிரிழந்ததாகவும் 1500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேம்பாலம் கட்ட டெண்டர் எடுத்த தனியார் நிறுவனம் பணியை தொடங்காத நிலையில் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் பலனில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விபத்து பகுதியை நேரில் பார்வையிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு விரைவில் மேம்பாலம் அமைக்குமாறு அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அடங்கிய போராட்டக் குழு அமைத்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகளை நேரில் சந்தித்து வலியுறுத்தப் போவதாக தெரிவித்தார். இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு கல்நாட்டு விழா நடத்தியும் செய்யவில்லை என்பதை தெரிந்து இது அனைத்து கட்சிகளையும் சேர்ந்து அனைத்து பகுதி மக்களையும் கொடுத்து இதில் ஒரு விண்ணப்பம் தயாரித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் போக்குவரத்து துறை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட அனைவருக்கும் தெரிவித்து போராட்டத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் வைத்து எல்லோரையும் கலந்து பேசி அவளுடைய விண்ணப்பம் கொடுத்து அதுக்கு பிறகு அறிவித்து போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.